கண்ணன் வணக்கம். சமூக சுந்தரம், நாம் இப்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி N4 கடற்கரை. இங்கிருந்துதான் இந்த ஃபெஞ்சல் புயலானது ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு இப்பொழுது கடல் கொந்தளிப்போடு காணப்படக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஃபெஞ்சல் புயல் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வங்க கடலோரம், வங்கக்கடலில் இருந்து ஒரு 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு அது பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் கடல் கொந்தளிப்போடு இந்த பகுதியில் கடுமையான கடல் கொந்தளிப்போடு இருக்கக்கூடிய காட்சியையும் அந்த கொந்தளிப்பான கடல் கரையில் மோதக்கூடிய அந்த காட்சியும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஃபெஞ்சல் புயலானது ஒரு மிக கடுமையான அந்த காற்றின் வேகம் ஒரு 70 கிலோமீட்டரிலிருந்து ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கடல் காற்று வீசுகிறது. அதனால தான் நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதியிலும் கூட இந்த கடலின் கொந்தளிப்பானது மிகுந்த அதிக அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கு பாறைகளின் மீது மோதக்கூடிய இந்த கடல் அலைகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருந்துதான் ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் ஃபெஞ்சல் புயல் சிறிது சிறிதாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஃபெஞ்சல் புயலால் இன்று காலையில் இருந்தே கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கடலும் கடுமையான கொந்தளிப்போடு காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது திருவொற்றியூர் பகுதியில் உள்ள காஷ்மீர் அந்த N4 கடற்கரையானது கடல் கொந்தளிப்போடு அந்த போக்குவரத்து செல்வது மற்றும் மழை பொழிவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியதை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சண்முகசுந்தரம், ஃபெஞ்சல் புயலானது தனது கோர தாண்டவத்தை தொடங்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் கடலில் இருந்து கிட்டத்தட்ட நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது கிட்டத்தட்ட ஒரு 2 அருகில் இருக்கிறோம். இதற்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்த கடலில் அந்த போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு அனைத்து விதமான பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. கடுமையான மழை பொழிவினால் கடல் கொந்தளிப்பாக இப்போது காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் அந்த காற்றின் வேகமானது கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று அடிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்திருந்த போதிலும் இப்போதே இந்த காற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கரையை நெருக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சியை தான் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது இன்று பிற்பகல் அல்லது நாளை இன்று நள்ளிரவில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தாலும் புயல் இப்போதே கரையை கடப்பது போல இந்த பகுதியில் கடலின் அலையின் சீற்றமும் கடலின் கொந்தளிப்பும் மற்றும் காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த பகுதியில் நாம் ஒரு நின்று பேசக்கூட இயலாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த காற்றின் வேகமும் மற்றும் மழை பொழிவின் வேகமும் இருக்கிறது. இந்த கடல் கொந்தளிப்பானது தொடர்ந்து இது இன்னும் கரையை நெருங்கக்கூடிய நேரத்தில் மேலும் இது அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் கொந்தளிப்பானது இப்போது இந்த பகுதியில் இந்த மாமல்லபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே இது கரையை கடக்கக்கூடும் என்று அறிவித்திருந்தாலும் இப்போது நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலேயே நிற்க முடியாத இந்த காற்றின் வேகமானது மிகுந்த அளவில் வீசிக்கொண்டிருக்கிறது. 70 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசக்கூடும் என்று அறிவித்திருந்த போதிலும் இந்த கடலின் கொந்தளிப்பு மற்றும் காற்றின் வேகமானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் இப்போதே புயல் கரையை கடக்க தொடங்கிவிட்டதோ என்ற அளவிற்கு தான் இங்கு இந்த காற்றின் வேகமானது இருக்கிறது. ஆனால் ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஃபெஞ்சல் புயலானது நமக்கு இந்த வங்கக்கடலில் இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது என்று இப்போது வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த போதிலும் இந்த 150 கிலோமீட்டரிலிருந்து அது நகர்ந்து வரும் வேகமானது ஒரு 6 கிலோமீட்டர் வேகம் குறைந்திருக்கிறது என்று கூறியிருக்கார்கள். ஆனால் இப்போது இங்கு அடிக்கக்கூடிய இந்த காற்றின் வேகத்தை நாம் பார்த்தோம் என்றால் இப்போது இந்த காற்றின் வேகத்தை பார்த்தோம் என்றால் அந்த புயலின் நகர்ந்து வரும் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றுதான் நாம் இந்த மழைப்பொழிவு மற்றும் காற்றின் வேகம் அலையின் கொந்தளிப்பு ஆகியவற்றை பார்க்கும் போது தெரிய வருகிறது.